ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ஸ்ரீதர். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, நம்ம எலெக்ஷன் கிட்ட நெருங்கிட்டோம். ஏற்கனவே நிறைய அரசியல் கட்சிகள் வாக்குறுதிகளை அறிவிச்சிட்டு இருக்காங்க. அது கூட என்கிட்ட சில கோரிக்கைகள் இருக்கு. மேபி வாக்குறுதியில் இல்லைன்னா எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சில கோரிக்கைகளை அவங்களும் பரிசீலனை பண்ணணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். முதல் விஷயம், நம்ம மேனுஃபேக்சரிங் அண்ட் ஜாப் growth பற்றி பார்க்க போறோம். ஸோ மோஸ்ட்லி தமிழ்நாடு பேசிக்கலி டிபெண்ட்ஸ் ஹெவிலி ஆன் ஆட்டோமொபைல், டெக்ஸ்டைல் அண்ட் லெதர் செக்டர்ஸ் தான் நம்ம தமிழ்நாடு வந்து மேனுஃபேக்சரிங்ல ரொம்பவே டாப்ல இருக்கு. ஆனா சில விஷயம் இருக்கு, லைக் செமிகண்டக்டர், டிஃபென்ஸ், பயோடெக்னாலஜி, ஏரோஸ்பேஸ், இந்த சில செக்டர்ஸ்லாம் மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்றப்ப நம்ம ரொம்பவே பின்தங்கி இருக்கும். அது முதல் விஷயம். அதே போல ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம், மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் சென்னை இஸ் லைக் ஐடி ஹப், பட் ஸ்டில் வி ஹவ் சம் அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் லைக் மதுரை, திருச்சி, சேலம், வேலூர். இந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் we can easily we can set up create a new ecosystem for IT. அதை பற்றி ஆலோசனை பண்ணி ஃபண்டிங், அதே போல லேக் ஆஃப் ஃபண்டிங் ஆல்சோ இஸ் அ மெயின் ரீசன் ஃபார் திஸ். இதுதான் முதல் பாயிண்ட். அடுத்தது எஜுகேஷன் ரிலேட்டட் ஸ்கில் மிஸ்மேட்ச். மோஸ்ட் ஆஃப் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் நம்ம தியரட்டிக்கலாக ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா we are very lack in இண்டஸ்ட்ரியல் ரெக்யர்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ஸ்கில்ஸில். ஸோ அதுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன் அப்கமிங் இயர்ஸில் நம்ம ஒவ்வொரு இன்ஜினியரிங் காலேஜ்லையும் லேப்ஸ்ல ஏஐ, ரோபோட்டிக்ஸ் as well as சிப் டிசைனை இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். அதோடைய மென்டர்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் இண்டஸ்ட்ரிக்கு நம்ம முடிச்சுட்டு 4 years டிகிரி முடிச்சுட்டு வெளியே போறப்ப இண்டஸ்ட்ரிக்கு ரெடியான ஸ்கில்ஸோட வெளியே போவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேர்ட் பாயிண்ட், இது வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் திங். ஸோ இன் தமிழ்நாடு ஸ்டேட் ஈச் அண்ட் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் ஷுட் ஹேவ் குடோன் ஃபெசிலிட்டி. ஏற்கனவே இருக்கு, பட் we have to achieve 100%. லைக் நாட் only just a குடோன் for storing crops. We have to focus on cold storage also. Cold storage எதுக்குன்னு பார்த்தோம்னா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ், மீட் அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது அக்ரிகல்ச்சர் அந்த செக்டரில். ஸோ அதை பற்றியும் ஃபோக்கஸ் பண்ணணும்.